ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆணுடைய வசனத்தின் நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதத்தில் 139ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். இந்த நாளில் கூட பிரியமானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்கதாக நினைத்து பார்க்கும் பொழுது பிரமிப்பு உண்டாகும். பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் ஆண்டவர் நேர்த்தியாக, ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது உச்சன் தலைமுதற் கொண்ட உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஆண்டவர் பிரமிப்பாக உண்டாக்கியிருக்கிறார். இதுவரைக்கும் மனிதனால் சாதாரணமாக அறிவை பயன்படுத்தி ஒரு முடியை கூட உருவாக்க முடியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு முடி முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக, எல்லாம் ஆச்சரியப்படும் விதமாக ஆண்டவர் நம்முடைய சரீரத்தையும் ஒவ்வொரு அவயவங்களையும் உறுப்புகளையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். ஆண்டவரே, நீர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குறீரே, உமக்கு நன்றி ராஜா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தோலுக்குள்ளே பிரித்து பார்த்தோம்னா எத்தனையோ ஒயரிங் பண்ணி வைத்திருக்கிறார். வண்டிக்குள்ளே எவ்வளவு மிஷின்களும் எத்தனையோ ஒயர்களும் இருக்கிறது போல் நம்முடைய அவயவங்களுக்குள்ளே எத்தனையோ விதமான நாடி நரம்புகள் எல்லாம் இருக்கிறது. மனிதன் கூட ஒயரிங் பண்ணால் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்முடைய நரம்புகள் எல்லாம் அப்படியே இழுத்து அப்படியே நேர்த்தியாக இழுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எலும்புகளுக்கு மேலே நரம்புகளையும் தசைகளையும் வைத்து அதுக்கு மேலே தோலை வைத்து மூடி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கீழே விழுந்தாலும் அடிபடாது இருக்கிறதுக்காக சதையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் வெறும் எலும்பு மட்டும் ஆண்டவர் படைச்சிருந்தாருன்னு வச்சுங்க, கீழே விழுந்த இடத்துல புடக்குன்னு உடஞ்சி போயிடும். ஆனால் நம்ம நன்றாக இருக்க, இன்னும் எத்தனையோ தடவை விழுந்திருக்கிறோம், ஆனாலும் நம்ம கை கால் நன்றாக இருக்கிறது காரணம் சதைகளினாலே ஆண்டவர் நம்மை தாங்குகிறார். சதைகளை உண்டாக்கி அவைகளுக்கு அடிபட்டாலும் எலும்புக்கு அதிகமாய் அடிபடாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சரீரத்தை படைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவங்கள் ஆச்சரியமாகவும் பிரமிக்கத்தக்க வகையில் நம்மை படைத்திருக்கிறார். மூளை முதற்கொண்டு உள்ளுக்குள் இருக்கிற எல்லாமே மனிதனை படைக்கும் போதே ஆர்வ சிஸ்டத்தை, கிட்னியை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய ஏர் பியூரிஃபயர் ஆண்டவர் ஏற்கனவே மனிதனுக்குள்ளே படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விஞ்ஞானிகள் சொல்கிறார், மனிதர்களுக்கு மட்டும்தான் கலராக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது. மிருகங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் பார்க்க முடியும். ஆனால் மனிதர்களோ கலராக நம்ம எல்லா கலரையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கண்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அவள் ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தா நேரம் போதாது. ஆனாலும் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் உச்சந்தொலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் நம்மை அதிசயமாக ஆச்சரியமாக படைத்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க வகையில் நம்மை படைத்திருக்கிறார். அந்த மாதிரி படைத்த தேவன், நம்மை படைத்தவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க மாட்டாரா? சந்திப்பார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரை, நீர் எப்படி என்னை படைத்தீர்? எதற்காக படைத்தீர்? என்னை நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் என்னை படைத்திருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள், துக்கங்கள் ஏன் வருகிறது? தயவு செய்து இந்த துக்கத்திலிருந்து, இந்த துயரத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இந்த பாரத்திலிருந்து என்னை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வேதனைக்கு உட்பட பண்ணாதே சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்பான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னை படைத்தது போது எப்படி அழகாக படைத்தீர், ஆச்சரியமாய் படைத்தீரோ, என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. ஆச்சரியமாக சமாதானத்தோடு வாழ, நோய் நொடி இல்லாமல் வாழ, எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ, எந்த கவலை இல்லாமல் வாழ, எல்லா பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்ளத்தக்கதாக எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு சத்துவத்தை கொடுங்க, உங்களுடைய ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் நன்றி சொல்லுவோம், பிரார்த்தனை செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எங்கள் மனேசுதான பரலோகத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதான் இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்த மட்டும் வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை எப்படி அதிசயமாய் படுத்தீரோ அதே போல் எங்களுக்கு உண்டான வாழ்க்கையும் எங்களுக்கு அதிசயமாய் மாற்றித்தாங்க. இல்லை கவலையிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், பாரத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், நோயிலிருந்தும், எல்லா விதமான இடையூறுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா என்று எதற்காகலாம் ஆண்டவரே மனம் நொந்து ஆண்டவர் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் முடிவை உண்டு பண்ணுவீராக. எல்லா பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ராஜா. சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம் காணப்படட்டும். இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேவராக குடும்பத்தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்தில் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரியாதி செய்து அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, எங்களை ஆண்டவரை வழிநடத்தி நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு காப்பாடு கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். நம்மை எப்படி படைத்திருக்கிறாரோ, இப்படி ஆச்சரியமாய் படைத்திருக்கிறாரோ, அதிசயமாய் படைத்திருக்கிறாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரிய விதமாக, நம்முடைய அதிசயமாக நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.